கடந்த 10 வருஷமாக திருமணத்துக்காக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். திருமணம் எப்பொழுது கை கொடுக்கும்? திருமணம் எப்பொழுது கை கொடுக்கும்? சொல்லுங்கள். 10 வருஷமா தேடுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 83ன்னா கிட்டத்தட்ட ம் 83 அப்படின்னா கிட்டத்தட்ட 42 வயசு ஆயிடுச்சா உங்களுக்கு? 23, 9, 83. இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ராசி லக்னத்துக்கு 7, 8ஆம் இடத்தோட பிரச்சனை இருக்கணும். சனி, செவ்வாய், ராகு இருக்கும். 5ஆம் பாவகம் டிஸ்டர்பா இருக்கும். சுக்கிரன், குரு டிஸ்டர்பா இருப்பாங்க. இல்ல சுக்கிரன், குரு சேர்ந்தே இருப்பாங்க. இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. எந்த தோஷத்தாலயும் கழிச்சு வாழ மரம் வெட்ட முடியாத அமைப்புகள்லாம் இங்க தான் இருக்கும். வெட்டிட்டு வெட்டிட்டு தெரியாத மாரி இருப்பாங்க. 4:30 AM திருக்கோயிலூர். இந்த உத்திரட்டாதி மீன ராசி. மீன ராசியா இருந்து சுக்கிரன் மங்கள யோகத்துல இருக்காரு. இல்ல ராசிக்கு 7ல செவ்வாய் இருக்கிறாரா? ராசிக்கு 8ல உச்ச சனி. லக்னத்துக்கு 7ஆம் இடத்த செவ்வாய் பார்க்கிறாரு. குரு இங்க கேதுவோட இணைஞ்சிருக்கிறாரு. சனி 9 டிகிரி. சரி, என்ன ஆச்சு? என்ன கேட்டீங்க? இவ்வளவு நாள் கேட்கிறீங்க. எங்க 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 எங்க? ஓகே, பெண் தொடி இருக்கு. திருமணம் விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசை உங்களுக்கு இப்பொழுது குரு புத்தி. 2022க்கு பிறகு கூட ஒரு மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். சரி, இந்த இடத்துல சுக்கிர தசையில சனி புத்தி உங்களுக்கு சுக்கிரனுடைய வீடுகள்ல இருந்து இந்த வருஷத்துல இருந்து நடக்குது. சுக்கிர தசை, சனி புத்தி. சுக்கிர தசையில சனி புத்தி. சுக்கிரன் இங்க எப்படி இருக்கிறாரு? மங்கள யோகத்துல அருமையா இருக்கிறாரு. பொண்ண எங்க தேடுறீங்க? திருக்கோயிலூர விட்டு வெளியில தேடுங்க. ஓகேங்களா? திருக்கோயிலூர விட்டு வெளியில தேடுங்க. பொண்ணு உங்களுக்கு நீங்க திருக்கோயிலூர்ல இல்ல. 8, 12 சுப அமைப்பு. இது ஒரு உங்களுடைய லக்னத்தோட குணங்கள வச்சு தயவு செஞ்சு செக் பண்ணிக்கங்க. நல்ல பௌர்ணமி அமைப்புகள்ல பிறந்திருக்கீங்க. ஆனா, இந்த லக்னம் ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் அமைப்போடு இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் ஒரு மாரி பண்ணும். ஓகே, இந்த இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டிருக்காரு. நல்ல மங்கள அமைப்புகள்ல தொடர்பு கொண்டிருக்காரா? இந்த சுக்கிரன் அமைப்புகள்ல உங்களுக்கு ஒரு பெண் கிடைச்சே ஆவாங்க. சனி புத்தியில. சனி தான் உங்களுடைய 7ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு. சுக்கிர தசையில சனி புத்தி எப்போ வருது? சுக்கிர தசை சனி புத்தி. இப்ப நடந்துகிட்டு இருக்கு பிரதர். சுக்கிர தசையில சனி புத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கா? கூடவே 7.5 சனி வந்துருச்சு. 7.5 சனியில கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே அப்படின்னாக்கா, வயது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் பிரதர். சுக்கிர தசையில சனி புத்தியில உங்களுக்கு திருமண அமைப்புகள் நடந்தே ஆகணும். இப்ப அந்த அமைப்பு போய்க்கிட்டு இருக்கா? அடுத்து சுக்கிர தசையில புதன் புத்தி, சுக்கிர தசையில கேது புத்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரியான அமைப்புகள்ல நல்ல தன்மையில. கேது கூட செவ்வாயோடு இருக்கக்கூடிய தன்மைய தான் அப்படியே குடுப்பாரு. ஏன்னா செவ்வாய் இங்க மங்கள யோகத்துல இருக்காருங்க. செவ்வாயோட அமைப்புகள்ல மனைவி யாருன்னு தெரிஞ்சு அவங்களோடவே இருப்பீங்க. 4ஆம் பாவக அமைப்பை இந்த கேது கொடுத்தே ஆவாரு. சுபரின் தொடர்புல செவ்வாயோட அமைப்புகள் இருக்காருன்றதுனால. திருமண அமைப்பை இப்பவே தேடுங்க பிரதர். இன்னும் 2 வருஷத்துக்குள்ளவே முடிஞ்சிரும். திருமண அமைப்பு நல்ல மாதிரி முடிஞ்சிரும். சுக்கிர தசை சனி புத்தி, சுக்கிர தசை புதன் புத்தி. சனி 3ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்ல இருக்கிறாரு. புதன் 11ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்த பார்க்கிறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகணும்.